ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சுட சுட சமோசா காத்துக்கிட்டு இருக்கு, எடுத்து வாயில போடு. முதல்ல காசை கொடு, இல்லன்னா நீ சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவ. காலங்காத்தால உன்கிட்ட ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜானியே அவமானப்படுத்துறியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன எப்ப பார்த்தாலும் நீ தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்க? நன்மை செய்யற ஐடியா உங்க பரம்பரைக்கே கிடையாதா? வாழும் போது தப்பா வாழ்ந்தா கடைசி காலம் ரொம்ப கொடுமையா இருக்கா? இத பாரு, எனக்கு ஏமன்னு யாரையும் தெரியாது, அவர் இருக்காருன்னு நம்பிக்கையும் கிடையாது. உன்னெல்லாம் இந்த உலக அழியிற வரைக்கும் திருத்தவே முடியாதுடா. நீயா திருந்தினாதான் உண்டு. எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, என்ன விடுங்க ஆள. ஒரு வேளை நீ சொல்றவரை கேட்டாரு, உன் கதை முடிஞ்சதுடியே. இந்த டோனுக்கு யார பார்த்தாலும் பயமே கிடையாது. மத்தவங்க எல்லாரும் தான் என்ன பார்த்து பயப்படுவாங்க. நான் குட்டப்பையில ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்னைக்கு அந்த ஏமா வந்து முன்னாடி நிக்கிறாரோ அன்னைக்கு உன்னோட உயிர் போயிடும். அப்ப உன்கிட்ட இருக்கிற இந்த தைரியமும் போயிடும். அது வரைக்கும் பொழைச்சு போடா. மாமோட்டோ யம தர்மராஜனா வேஷம் போட்டு வந்து இவனை பீஜே கலப்பலாம். இவன் ஒரே நிமிஷத்துல மாறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அட பத்துலு, இது உண்மையில நல்ல யோசனைபா. இங்க பாரு, நான் உங்களுக்கு அழகா மேக்கப் போட்டு விடுறேன்பா. பாக்க யம தர்ம சித்திரகுப்த மாதிரி ரியலா இருக்கும்பா. என்ன நம்புங்க. ஏய், நீங்க யாரு? நான் தான் யமதர்மன் வந்திருக்கிறேன். உங்களில் ஜான் என்பவன் யார்? ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. வணக்கம். இவர் பேரு சித்ரகுப்தன், என்னுடைய அசிஸ்டன்ட். நைஸ் மீட்டிங் யூ. சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. ஜான், நாங்க கேள்விப்பட்டதுக்கு என்னன்னா உங்களுக்கு யார பார்த்தாலும் பயமே கிடையாதாமே. இத கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சித்ரகுப்தா, இவரோட அக்கவுண்ட்ஸ கொஞ்சம் சரி பண்ணு. சூப்பர் பாஸ், அந்த யம தர்மராஜாவே நேர்ல வந்திருக்காரு பாருங்க. என்னது அம்மனா? ஆமா போஸ், ஆமா. இவர் வந்திருக்காருன்னா உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சும்மா கிண்டலுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுவேன். உங்க மேல கூட எனக்கு ரொம்ப பயம் இருக்கு. இந்த கதையை பார்த்தாலும் எனக்கு பயம். இதோ உங்க கூட வந்திருக்கேன், இந்த அல்லகைய பார்த்தாலும் எனக்கு பயம். வாயை மூடு. யாரை பார்த்து அல்லை என்று கூறுகிறாய்? அல்லையிலே குத்தி விடுவேன். சரியாக வளராதவனே. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருடைய பாவ கணக்குகளையும் எழுதி வைப்பவன் நான் தான். இப்பொழுதே உனது நோட்டை எடுத்து உன்னிடம் காண்பிக்கின்றேன். நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறாய் என்று. இப்படி திரும்ப. பாவம் புண்ணியமா? எங்க பாஸ் இது வரைக்கும் ஒரு புண்ணியம் கூட பண்ணது இல்லையே. நீங்க கணக்கு பார்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் நானே சொல்றேன். பேசாத. என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்றேன். ஏன் பக்கமா இருக்க? எங்க கண்ணு முன்னாடியே ஒரு பலவீனமான பிராணியை நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சித்ரகுப்தா, இவனை எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. மேல கூட்டிட்டு போனோம்னா முதல்ல எண்ணெய் குப்பரையில போட்டு இவனை ஃப்ரை பண்ணும், ஓகேவா? மிளகாய் பொடி தடவி இவனை தந்தூரி அடுப்பிலே வேக வைக்க வேண்டும். ப்ளீஸ் வேண்டாம், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திருட்டு வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் நல்ல வேலையை மட்டுமே இனி செய்ய வேண்டும். அதுதான் என் விருப்பம். இவர்கள் மூவரும் எப்பொழுது பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன குழப்போ இது? சித்ரகுப்தா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பூலோகத்துல யார் உயிரையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நாள் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அரசரே. ஆமா, இன்னைக்கு நாள் ரொம்ப அபசுகுணமா இருக்கு. அரசரே, நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் நமக்கு லீவு பர்மனண்டா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த கடவுள் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட இந்த வேலையை ஒப்படைக்க மாட்டாரு. ஆனா தந்துட்டாரு. என்ன சொல்ற? அங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை வேற யாரும் செய்யறாங்க. கீழே பூமியில உங்களுக்கு பதிலா வேற ஒரு யம வந்திருக்கான். சித்ரகுப்தன் வந்திருக்கான். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டண்டனக்கா டான். புதுசா இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் யாரும் நான் பார்க்கணும். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. என்ன கொடுமை கடவுளே இது! இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க எனக்கு பண்ணவே கூடாது. எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க பண்ண கூடாது. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பதிலா நான் வேற யாரையும் அனுப்பல. அதனால ரெண்டு பேரும் கீழே போய் முதல்ல அவங்க யாருன்னு பாருங்க. சரி, ஓகே, உடனே இந்த வேலையை நான் பாக்குறேன். அங்க போய் அவனோட அப்டேட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சிக்னலை கிளியரா வைங்க. எனக்கு
உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஏன்னா ஜானதை எவனை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நடுங்கி போயிட போறான். நான் வேற ரொம்ப நல்ல மேக்கப் போட்டிருக்கேன் தெரியுமா? ஜானுக்கு கண்டிப்பா அடையாளமே தெரியாது. இது மோட்டு பத்துல தானே கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அந்த ஜானோட பயந்து போன முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. போட்டோ பத்திரோட போட்டோ அதை போட்டோ எடுத்தோம் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா நல்லா இருக்குமாப்பா. நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நீங்க போட்ட பிளானா? இப்படி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா? யார் மேல கை வைக்கிற? கேளு. உடன்பெருமா சகோதரா, அந்த ஜானுக்கு நம்ம போட்ட பிளான பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா. டோன்ட் வரி, நான் புசலிக்க மாட்டேங்க. அவன் இங்க வரட்டும், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ பயப்படாத. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு எங்க வேஷத்தை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உண்மையான யமன். அப்புறம் இவன் தான் உண்மையான சித்திரகுப்தன். நாம யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குட்டப்பைய ஜான் தான் நாடகக்காரங்க கிட்ட சொல்லி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இவங்களை பார்த்து பயப்படவே கூடாது பத்லு. நாம் போட்ட சதியை நம் முன்னாலே வந்து முறியடிக்கலாம் என்று வந்திருக்கிறான். இதற்கு நாம் அடிபணிய கூடாது அரசே. பதில் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் யமதர்மராஜன். நீ சும்மா எனக்கு காது குத்தாத. நான் தான் உண்மையான யமன். அப்படின்னா என்ன பார்த்தா டூப்ளிகேட் யம மாதிரி தெரியுதா? மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. போய் வேணா அந்த கடவுள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரிஜினல் யாருன்னு அவரே சொல்லுவாரு. நான் இப்பவே போய் பெரிய பாஸ் கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். பெரிய பாசா, அப்படி என்றால் அந்த ஜானுக்கு தான் இவர் போன் பண்ண போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. வந்து விடு அரசே. இங்க பாருங்க அரசரே, அந்த புது யம தர்மனும் சித்திரகுப்தனும் காணாம போயிட்டாங்க. எங்க போனாலும் பரவாயில்ல, உடனே உங்களை தேடி கண்டுபிடிச்சாக்கணும். அரசரே, இந்த ஆளுங்க தான் அந்த ஆளுங்க. இவங்க உயிரை எடுக்கிறதுக்காக தான் அந்த புது சித்திரகுப்தனும் யம தர்மனும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என் பேரு யமன்டா. என்ன வெல்றவ எவன்டா? நீ என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் என் கண்ணுல இருந்து தப்ப முடியாதுடா. ஏய் மோட்டு பத்லு, இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இப்ப இந்த டிராமா கம்பெனியை கொஞ்சம் மூடுறீங்களா? இதுக்கு மேல இந்த ஜான் உங்ககிட்ட ஏமாந்து போக மாட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து குண்டான்னு சொல்லி இருப்ப. உடனே என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லன்னு வச்சுக்க. ஏய், நல்லா வித்த காட்டுற மோட்டு. சரி, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு பாப்போம். பாத்தியா, ஜானும் அந்த டூப்ளிகேட் யமனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் மோட்டு, சும்மா என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத மட்டும் கேளு. இதுக்கு மேல உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு என்ன வறுத்தெடுக்கவும் முடியாது. தந்தூரி அடுப்புல வச்சு என்ன வேக வைக்கவும் முடியாது. உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு? எப்படி? இத பத்தி யார் சொன்னது? சித்திரகுப்தா, உடனே போன் பண்ணு. பெரிய பாஸுக்கு உடனே போன் பண்ணி ஆகணும். பண்ணுங்க பண்ணுங்க, எத்தனை பேருக்கு வேணும்னாலும் தாராளமா போன் பண்ணுங்க. போன் பண்ணிட்டு உடனே இடத்த காலி பண்ணுங்க. எல்லா கண்ணு அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஒண்ணு கொடுப்பேன். என்னது? என் கண்ணை வீங்கிற மாதிரி அடிப்பியா? போதும், பேசுனது போதும். ஹலோ பெரிய பாஸ், இங்க என்னதான் நடக்குது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் தெரிஞ்சு போச்சு. இங்க இன்னொரு யமன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? நான் அந்த புது யமனையும் பார்த்துட்டேன் பெரிய பாஸ். நான் தான் உண்மையை சொல்றேன்ல. பத்லு, அவர் தான் ஒரிஜினல் யமன் நினைக்கிறேன். அவர்கிட்ட தெரியாம வாயை கொடுத்து பம்ப விலைக்கு வாங்கிட்டே இருக்கே. நான் தான் சொன்னல, யாரையும் வேலைக்கு வைக்கல. நீ இன்னும் ரிட்டையர் ஆகல. அந்த டூப்ளிகேட் யமனும் சித்திரகுப்தனும் இப்பதான் ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போய் உண்மை என்னன்னு கேளுங்க. மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் ஜட்காவோட பேச்ச கேட்டு அவன் கேஜெட் மூலமா தானே பறக்குறீங்க. அதோட அந்த ஜட்காவும் ஃப்ளையிங் கார்ல வந்திருப்பான். அவன் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறத தானே நீங்க இப்ப கேட்டீங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களால என்ன ஏமாத்த முடியாது. ஏ டூப்ளிகேட் யமா, ஏ டூப்ளிகேட் சித்திரகுப்தா, ரெண்டு பேரையும் கட்டு முன்னால வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. நாங்க உங்களை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குட்டப்பைய ஜான பயமுறுத்துன்னு நினைச்சோம். அவன் திருட, அவனை திருத்தறதுக்காக தான் அப்படி
தான் பண்ணோம். உங்களை ஏமாத்தணும் நாங்க அப்படி பண்ணல. உண்மையான யமன் நீங்களே வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே ஐயா இல்லை. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஜான் கூட ஏதோ டூப்ளிகேட்டா ஒரு யமனை அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சோம்யா. ஏதோ பேசிவிட்டோம். மானிடர்களை மன்னித்து விடுங்கள் அரசே. தெரியாம நாங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணி விட்டோம். போஸ் இவருதான் உண்மையான யமன் போல இருக்கு. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் எங்களை மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க. அதனால உங்க 2 பேரையும் நான் மன்னிச்சு விட போறேன். தயவு செஞ்சு எங்களையும் மன்னிச்சிடுங்க யமராஜா. நான் தேவையில்லாம உங்களை மோட்டு பத்லுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெரியாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜோ, உன் வாய நீ மூடவே மாட்டேங்கிற. அதனால உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த உன்னோட தண்டனை. மோட்டு பத்லு, யமனுக்கு கண்டிப்பா ஒரு வாகனம் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க விருப்பப்படுற வரைக்கும் இவனை சவாரியா பயன்படுத்திக்கீங்க. உங்க தேவை முடிச்சதும் இவன் சாதாரண மனிதனா மாறிடுவான். யமன் சார் நில்லுங்க. சாரி.